வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் டெட்லைன்ஸை பார்ட் 6 படத்தை ஷார்ட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பெரிய இன்சிடென்ட்ல இருந்து ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி அதில் அவங்க இறந்துருக்கணும். ஸோ அதனால மரணம் வந்து அவங்கள துரத்துது. ஸோ அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் மரணத்திலேருந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதை. படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 1 லெவலுக்கு இல்லை அப்படின்னு பட் கொஞ்சம் படம் நல்லா தான் இருக்கு. பார்ட் 5 கண்டிப்பா இந்த படம் பெட்டரா தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஒரு R-rated படம் தான். பட் மனுஷனை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வித்தியாசமா பயங்கரமா சாகடிக்க முடியும் அப்படிங்கிறத படத்துல வந்து த்ரூ அவுட்டா ஃபுல்லா காமிக்கிறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல தியேட்டர்ல கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. பட் விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா பெட்டரா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. படம் வந்து ஓவராலா வந்து ஒரு 2 hours தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர ஒரு சீன் வந்து கொஞ்சம் ரப்பரமா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த இடத்துல மட்டும் படம் கொஞ்சம் லைட்டா ஸ்லோ ஆகுது. படம் வந்து பயங்கரமான ஸ்கேரி படம் அப்படின்லாம் கிடையாது. பட் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ற இந்த சாகர சீன்ஸ்லாம் வந்து அங்கங்க இருக்கதான் செய்யுது. மொத்தத்தில் இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், சா போன்ற படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த படத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் குழந்தைங்களை இந்த படத்துக்கு கூட்டு போறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆக மொத்தத்துல இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 அரைச்சமாவே இருந்தாலும் எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது செட் பண்ணாம போனீங்கன்னா ஒரு R-rated ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூவியா உங்களுக்கு அமையும். சாவ நாம முழுசா ஏத்துக்கிட்டாதான் அதுல இருந்து தப்பிக்க முடியும்.